ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. சீனிவாச நகர் குடியிருப்பு நலசங்கம் சார்பாக சுதந்திர தின விழா மற்றும் 13ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு சீனிவாச நகர் முதியோர் ஆதரவு இல்லத்தில் கலை நிகழ்ச்சிகள் மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சியின் 18ஆம் வார்டு ஆய்வாளர் திரு பவுன்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு இனிப்புகளை மக்களுக்கு வழங்கினார். மாலை 4 மணி முதல் கலை நிகழ்ச்சிகள் முதியோர் ஆதரவு இல்லத்தில் நடைபெற்றது. இதில் தலைவர் திரு அருணாச்சலம், பொருளாளர் திருமதி பிரபா, செயலாளர் திரு தெய்வராயாசம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள் நடனமாடியும் சுதந்திர தின விழா பற்றிய சிறப்புரை வாசித்தும் மிக சிறப்பாக இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. பேச்சு போட்டி, கோலப்போட்டி, நடன நிகழ்ச்சி, வயலின் இசை நிகழ்ச்சி போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி அதற்கான பரிசு பொருட்கள் இவ்விழாவில் வழங்கப்பட்டது. சீனிவாச நகர் குடியிருப்பு நலசங்கத்தினர் சார்பாக சீனிவாச நகர் மக்கள் மிக விமர்சையாக இந்த 78வது சுதந்திர தின விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். இப்படிக்கு கோவை செய்தியாளர் விஜயகுமார். ஒரு மாதம் ஆலோசனை போய் பார்த்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுத்தமாக வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்கன்னா, பொதுவா நீங்க நம்மளை சுத்தி யாரும் இல்லைன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. உங்களை சுத்தி அப்பா, அம்மா, மாமா, சித்தப்பா, அண்ணன், தம்பி எல்லாருமே கேட்காங்க. அவங்க அதை பெரிய சப்போர்ட்டா இருக்கிறதுனால இந்த குழந்தைங்களை நம்ம கூட்டிட்டு வந்தாங்க. சுதந்திர தின விழாவை மிக சிறப்பாக கொண்டாடினோம். இங்க நிறைய குழந்தைகள், அதாவது இங்க எங்களுக்கு தளிர் அப்படின்னு ஒரு என்ஜிஓ இருக்கு, அது இல்லாம நிகழ்கள் அப்படின்னு ஒரு என்ஜிஓ ஒன்று இருக்கு. அங்க இருந்து 2 குழந்தைகளும், நிறைய குழந்தைகளும் இங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி மிக சிறப்பாக நடனமாடி பாடல்கள் பாடி ரொம்ப ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் எங்க நகர் சார்பா நாங்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். எங்க நகர்ல மகளிர் எவ்வளவு ஒற்றுமையா இருக்க முடியுமோ அவ்வளவு ஒற்றுமையா இந்த அசோசியேஷனை கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுல ஒரு உறுதியா நாங்கெல்லாம் அந்த மன உறுதியோடு நாங்க இந்த அசோசியேஷனை அவ்வளவு சிறப்பா கொண்டுட்டு போறோம். குழந்தைகளுக்கு நாங்களும் குறைந்தவங்க இல்லை அப்படின்னு மகளிர் கூட இந்த நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப சிறப்பாக பண்ணனாங்க. இந்த கூட்டத்துக்கு வந்த அனைத்து பொதுமக்களும், எங்க நகர் மக்களும், குழந்தைகள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.